உலக தமிழர்களில் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அண்ணனாக தம்பியாக எங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கும் மாபெரும் அரசியல் ஆளுமை, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், வருங்கால தமிழக முதல்வர் வெற்றி தலைவர் அவர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த மாபெரும் மாநாட்டின் தொடக்க உரையை வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன். சுமார் ஒரு ஆண்டுக்கு முன்பே விக்கிரவாண்டி வி சாலையில் முதல் மாநாடு நடத்தினோம். அன்று நம் மனதில் இருந்த எண்ணங்களை, ஆசைகளை நம் தலைவரோடு பகிர்ந்து கொண்டோம். நம் தலைவர் அன்று ஒரு கட்சி அல்ல, ஒரு புரட்சியை தொடங்கினார். இன்று கோடிக்கணக்கான மக்கள் படையே இவரோடு நிற்கிறது. இதற்கு பெயர்தான் சத்தமில்லாமல் சாதனை செய்வது. அதே போல இன்று நம் வெற்றி தலைவரின் ஆணைப்படி மதுரை மண்ணில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் மாநாட்டில் நிற்கிறோம். இத்தனை லட்சம் மக்களை பார்க்கும் போதே ஒரே வார்த்தை தான் தோன்றுகிறது, வெற்றி வெற்றி வெற்றி. ஆம், இந்த மதுரை மாநாடும் மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது. சில நல்லவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், வட தமிழ்நாட்டில் கூட்டம் வந்தது, தென் தமிழ்நாட்டில் கூட்டம் வருமா என்றார்கள். நான் திருப்பி கேட்டேன், தம்பிகளா, வருவது யாரு தெரியுமா? தாய்மார்களின் செல்ல பிள்ளை தெரியுமா? தமிழ்நாடு அதிரும் தெரியுமா? ஊருக்கு ஊரு, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு வெற்றி தலைவரின் கொள்கை கூட்டம் தான். வேறு எந்த தலைவருக்கும் 3 நாட்கள் முன்பே குடும்பமாய் கூட்டம் வராது. தலைவா, உங்களுக்கு மட்டும்தான் வரும். தலைவரின் சிரித்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆனந்தத்தின் நெஞ்சம் ஆனந்தம் அடைகிறது. நீங்கள் இன்றைய அரசியல் ஆளுமை, நாளைய முதல்வர். உங்கள் பின்னால் நிற்பது பாசத்துக்குரிய கட்டுப்படும் ராணுவ படை. இப்படை நோக்கின் எப்படை வெல்லும். இன்றைய மாநாடு நாம் அடுத்து செய்ய போகும் வேலைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். தலைவரின் ஆணைகளை நாம் நிறைவேற்றுவோம். தமிழ் அரசியலில் மாபெரும் சாதனைகளை படைப்போம். நமக்கு தலைவரின் வார்த்தைகளே வேதம், தலைவரின் சொல்லே மந்திரம். தலைவா, நீங்கள் ஆணையிடுங்கள், அது நடந்துவிடும். கழகத்தின் கண்மணிகளே, நாம் இன்னும் வேகமாக வேலை பார்க்க வேண்டும். வேர்வை நதியில் குளிக்க வேண்டும். மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும். நம் லட்சியம் ஒன்றுதான், இந்த மண்ணும் மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும். அதற்கு நம் தலைவர் தான் நாட்டை ஆள வேண்டும். அவர் முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும். இந்த மாநாடு நம்முடைய எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும். இந்த மாநாட்டிற்காக 2 மாதங்களாக அயராது உழைத்த கழக மாவட்ட செயலாளர்களே, சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களே, நகரம், ஒன்றிய, பேரூராட்சி கிளை கழகம், வார்டு, பகுதி, கள சகல சார்பு அணிகளின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் இந்த மதுரை மாநாட்டை தலைமையேற்று நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம்மளுடைய கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 ஆண்டுகள் காட்டாட்சியை முடித்து விட்டது இந்த திமுக அரசு. விவசாயிகள் ஆரம்பித்த அரசு ஊழியர்கள் முதல் இன்றைக்கு தூய்மை பணியாளர் வரை அனைவரும் கடுமையாக நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த திமுக அரசால், திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசால் விவசாயிகள் ஒவ்வொரு நொடியும் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நேற்று பார்த்திருப்போம் தூய்மை பணியாளர் வரைக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்று. எத்தனை நாட்கள் நாம் இதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்போம்? இதற்கெல்லாம் ஒரு விடை வேண்டாமா? கண்டிப்பாக வருகிற 26 நடைபெறும் தேர்தலில் தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த தருணம் மட்டுமே தமிழருக்கு ஒரு விடுதலை. என்கிட்ட சொல்றாங்க ஒரு சில பேர், உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல, நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு. யாருங்க சீனியர்? மக்களை பார்த்து ஓசீனி ஏளனம் செய்த பொன்முடி சீனியரா? 1000 ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா?
சென்னை மாநகராட்சியை அட்டூழியம் செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா, இல்லை மதுரையில் பத்திரப்பதிவில் அனைத்தையும் தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா? இவர்கள் எல்லாம் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா? நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி, ஒரு தங்கை, ஒரு அண்ணன், ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார் அடுத்த வருடம். அந்த தேர்ந்தெடுக்கும் அந்த நபர் அமைச்சராக தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு நபராக இருப்பார். என்ன பெரிய சீனியர்? அப்படி என்ன பெரிய சீனியர்? ஒருத்தருக்கும் இங்க இருக்கிற துறையை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனால் நம் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் இங்க இருக்கிற ஒரு தம்பி, தங்கை, அண்ணன், அக்கா அவர்கள் 3 வாரத்தில் அந்த துறையை பற்றி தெரிந்து கொள்வார். 4 வாரத்திலிருந்து என்ன செயல் திட்டம்னு முடிவு பண்ணி டெலிவர் பண்ண ஆரம்பிப்பார். நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு நபர் கண்டிப்பாக அமைச்சரவையில் உட்கார வைக்கணும்னா அது அண்ணன் விஜய் அவர்களால் மட்டுமே முடியும். என்னிடம் ஒருவர் கேட்டார், நம்ம ஊர்ல வேலை பார்க்குற ஒரு அக்கா கேட்டுச்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, அண்ணா எலெக்ஷன் அப்ப கட்சிக்காரங்கெல்லாம் காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு. அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. 3 மாசத்துக்கு முன்னாடியே தமிழகத்துடைய அக்கா மாதிரி தாய்மார் மாதிரி பல பேர் தயாராகிட்டாங்க. ஒரு விஷயம் மக்களே, நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பது உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஏழை மக்களை மிரட்டி 500 1000க்கு வாங்க முடியும் என்று நினைப்பவர்கள் யாராலும் இனிமேல் அதை செய்ய முடியாது. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறைக்கான எமோஷன். 40-50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தலைமுறையே மாற்றி அமைக்க போகும் எமோஷன், அடுத்த தலைமுறையை காப்பாற்ற போகும் ஒரு எமோஷன். இந்த தருணத்தை விட்டால் அதுக்கப்புறம் நம்ம யாராலும் மீண்டும் இந்த தருணத்தை கொண்டு வர முடியாது. கடைசியாக ஒண்ணே, அடுத்த வருடம் தமிழகம் முழுவதும் வெற்றி பேரணியில் திளைக்கும் பொழுது, தமிழகம் முழுவதும் வெற்றியாக அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, அதுதான் உண்மையான தமிழக மக்களுடைய வெற்றி பேரணி. அந்த வெற்றி பேரணியை தமிழகம் முழுவதும் திளைக்கும் பொழுது, அந்த வெற்றி மாநாடு இதே மதுரையில் வைக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களிடம் உங்கள் சார்பாக நான் கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கள்ளழகர் ஆத்துல இறங்குனா சித்திரை திருவிழா, நம்ம வெற்றி தலைவர் மதுரை மண்ணில் இறங்குனா அது அரசியல் திருவிழா. கூட்டம் கூட்டினவெல்லாம் தலைவனாக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது கூட்டம் இல்ல, இது படை, நம் வெற்றி தலைவரின் போர் படை. இங்க கேட்கிற சத்தம் கூச்சல் இல்ல, இந்த சத்தம் போர் முரசு கொட்டும் சத்தம். கேக்குதா சார்? கேக்குதா? என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க? எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான், உங்க அரசியல் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு ஊழல் பண்ண தெரியாது. பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்த தெரியாது. அது மட்டுமல்ல, சொந்த குடும்பத்தை காப்பாத்த மாநில உரிமையை அடமான வைக்கும் சுயநலம் அவருக்கு தெரியாது. இந்த மோசமான அரசியல் எங்க தலைவருக்கு சத்தியமா தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. மக்களுக்கு உண்மையா நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த அரசியல் மட்டும்தான் தெரியும். அதை தான் செய்ய போறாரு. பார்க்க தானே போறீங்க. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனை பத்தி படிச்சிருப்பீங்க. நாளைக்கு தமிழ்நாட்டை மீட்க போகும் சுந்தரபாண்டியன் இதோ. ரொம்ப அடிப்படையான கேள்வி, தமிழ்நாட்டை ஏன் மீட்க வேண்டும்? இந்த திமுக அரசை ஏன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்? முதல் காரணம் திராவிட கட்சிகளின் தோல்விகள். இங்க நான் ரொம்ப கவனமா பேசுறேன். திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல நான் சொல்ல வரல. ஆனா அவர்களின் தற்போதைய நிலை, இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் குடும்பத்துக்காக எந்த சொத்தையும் பெருசா சேர்த்து வைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் இருக்கும் போது அவருக்கு கடன் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அப்படிதான் இருக்காங்களா? அமெரிக்காக்காரன் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பிச்சு அவங்களை திரும்பி பத்திரமா கொண்டு வர டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கான்.
சைனாக்காரன் அமெரிக்காக்காரனுக்கே சவால் விடுற மாதிரி டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு மசீதிக்கு கீழே கோயில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த பிளவுவாத சக்திகளை தமிழ் மண்ணில் வேரூன்ற விடலாமா? இதற்கு திமுகவை நம்பினா கண்டிப்பா நட்டாத்துல தான் விட்டுட்டு போயிருவாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். போன வாரம் ஒரு முக்கியமான அமைச்சர் வீட்டுல இடி ரைடு, இன்னும் 2 இடி ரைடு நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? நேத்து கருப்பு பலூன், இன்னைக்கு மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை, நாளைக்கு பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால இந்த பிளவுவாத சக்திகளை எதிர்க்கணும்னா சமரசம் இல்லாத கொள்கை வேண்டும். அதற்கு தமிழக வெற்றி கழகம் மட்டுமே ஒரே நம்பிக்கை என்று கூறிக்கொள்கிறேன். இறுதியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம தளபதி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தியாகம். அவர் நினைச்சிருந்தா இன்னும் 15-20 வருஷம் ஈஸியா ரொம்ப படம் நடிச்சுட்டு படம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா ஒரே காரணம் தான், அவருக்கு எல்லாம் கொடுத்த அந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான். நாமெல்லாம் அவர் பின்னாடி நிக்க வேண்டாமா? நாமளும் ஒரு தியாகம் பண்ணணும். பெரிய தியாகம் இல்ல, சின்ன தியாகம் தான். நாம பண்ண வேண்டிய தியாகம் 1000 ரூபாய். தேர்தல் சமயத்தில் ஓட்டுக்காக காசு கூட வராங்கல்ல, அந்த 1000 ரூபாய் 5 வருஷம் ஆட்சிக்கு 1000 ரூபாய் நீங்க கணக்கு போட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு 50 பைசா தான் வரும். தயவு செய்து நம் மக்களுக்காக, உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக அந்த 50 பைசாவை தியாகம் செய்யுங்கள். நிச்சயமாக தளபதி ஒரு சிறந்த மக்களாட்சியை தருவார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி தலைமை ஏற்கவா, தம்பி தலைமை ஏற்கவா அப்படின்னு அண்ணா கூறினார். 1967 எப்படி அண்ணா வந்து தம்பிகளை பார்த்து தம்பி தலைமை ஏற்கவா என்று அண்ணா தன்னுடைய தம்பிகளுக்கும் இளைஞர்களுக்கும் கூறினாரோ, அதே போல இந்த மதுரை மண்ணில், இந்த பாண்டிய நாட்டில் தமிழகத்தின் குரலாக 1967, 1977, 2026 உங்கள் விஜயாக முதலமைச்சராக உறுதி எடுக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, என்னுடைய வணக்கத்தை கூறி, அதாவது நேற்றிலிருந்து ஒரு அரசியல் கருத்துரை தமிழகத்தில் எல்லா மீடியாலையும் உருவானது, மக்கள் மனதில் உருவானது. கொள்கை தலைவரா 5 தலைவர்களை உறுதிப்படுத்தி கட்சியை வழிநடத்தக்கூடிய இந்த நேரத்தில் எதற்கு மாநாடுடைய முகப்புரையில அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஏன் மாநாடுடைய முகப்புரையில தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தாருங்கிற ஒரு பெரிய விவாதம் உருவானது. அந்த விவாதத்தின் பதிலை நாங்கள் கூறுகிறோம். 1967 அண்ணா உருவாக்கிய சமூக நீதிக்கான அரசு எல்லோருக்கும் சமமான அரசு. திராவிடம் என்றால் எல்லோருக்கும் சமமான, எல்லா சாதியும் எல்லா மதமும் தமிழ்நாட்டில் சமத்துவத்தை நோக்கிய ஒரு அரசியலையும், இளைஞர்களுக்கான அரசியலையும், ஊழலற்ற ஒரு அரசியலையும், சிறுபான்மைகளுக்கான ஒரு அரசியலையும், எல்லா மதங்களுக்கும் எல்லா சாதிகளுக்கும் ஒரு அரசியலை உருவாக்கினார். அதுதான் திராவிடம். அந்த திராவிடத்தை வழிவந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1971 தேர்தலை எதிர்கொண்டார்கள். எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடன் தேர்தல் அரசியலை தன்னுடைய முழு தியாகத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள். ஆனால் 1971 மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு அண்ணா உருவாக்கிய கொள்கையிலிருந்து, சமூக நீதியிலிருந்து, ஊழலற்ற ஆட்சியிலிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கான கட்சியாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாற்றிய பொழுது அன்றைக்கு குரல் கொடுத்தார். 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை உருவாக்கினார். அந்த கட்சியை உருவாக்கி 1977 மிகப்பெரிய அரசியல் வெற்றியை பெற்றார். ஆக
அண்ணா அவர்களுடைய குறிக்கோளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய ஊழலுக்காகவும் திமுக கட்சியை மாற்றிய பொழுது புரட்சி தலைவர் உருவானார். இன்றைய காலகட்டம் என்ன? இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திரு மு க ஸ்டாலின், முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையிலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாரு. என்ன பாடம்? திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் உருவாக்கினார். ஆனா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த 10 குடும்பத்தை ஒழிச்சு தன்னுடைய 2 குடும்பம், தன்னுடைய மருமகன், தன்னுடைய மகன் என்கின்ற ஒரு குடும்பமாக ஊழலை உருவாக்கி இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி சமூக நீதியை மறந்து, அதாவது தமிழகத்தில் முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்காக. ஆனா இன்னைக்கு சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரு. ஏன்னா அதுதான் பிஜேபியோடைய ஒரு உறவு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஊழல் மட்டுமே இருக்கக்கூடிய திரு முதல்வர் அவர்கள் சமூக நீதியை மறந்தாரு, சாதி அரசியலை உருவாக்கினாரு, ஊழலை உருவாக்கினாரு. இன்னைக்கு மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு. இந்த மாநாட்டிற்கு எத்தனை தடைகளை உருவாக்கினார் தெரியுமா? அத்தனை தடைகளும் உடைச்சு இங்க நின்னுக்கிற கூட்டம் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டம். இந்த மதுரை மண்ணிலிருந்து சொல்லினேன். இந்த மதுரை மண்ணுடைய பிடி பள்ளிகள் தியாகராஜன் சொன்னார், இந்த ஆட்சிக்கு வந்தவன மருமகனும் மகனும் மிகப்பெரிய ஊழலை செஞ்சுட்டாங்கப்பா. அப்படி சொன்ன உண்மைக்காக இன்னைக்கு அமைச்சரவையிலிருந்து ஓரம் கட்டப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு யாரு இருக்கா? இந்த மதுரை மண்ணிலிருந்து மூர்த்தி இருக்கிறார். மூர்த்தி என்ன சமூக நீதி காவலரா? ஏன் ஒட்டுமொத்த ஊழலையும் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி ஒரு அரசியலை இருக்கக்கூடிய நேரத்தில் திரு அண்ணா அவர்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றாத மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய திமுக என்றைக்கோ திமுகவுடைய அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் இருந்து விலகிட்டார். அப்ப விலகும் பொழுது யார் அண்ணாவுடைய கொள்கைகளை இன்றைக்கு கடைபிடிக்க முடியும், நிர்வாகத்தில் கொண்டு வர முடியும்? ஒரே தலைவர், எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். எல்லாரும் சொல்லலாம், திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் கொள்கை ஒன்றுதான். அறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஏழ்மையும் சமத்துவத்தையும், ஏழ்மையை ஒழிக்கணும், சமத்துவத்தை உருவாக்கணும் தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில இருக்கு? அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விலகிட்டாரு. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கை, அதை வழிநடத்திய அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கையிலிருந்து தடமாறி இன்னைக்கு பிஜேபியோட உறவு வச்சுக்கிட்டு தமிழகத்துல பிஜேபியை இன்னைக்கு பின்புற வாசல் வழியாக அதிகாரத்தை அடைகிறதுக்கு அதிமுகவுடைய இன்றைய தலைமை எல்லா முயற்சிகளும் செஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், அறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கைகளையும் உள்வாங்கி அதை அரசியல் வெற்றியாக மாற்றி 2026 மிகப்பெரிய இளைஞர் புரட்சியை உருவாக்கி தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக உருவாகி அந்த கொள்கையை நிறைவேற்றக்கூடிய வலிமை எங்களுடைய தலைவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. இதற்கு தான் எங்களுடைய பதில். இன்றைக்கு பிஜேபி எந்த அளவிற்கு பின்புற வாசல் வழியாக இல்ல, முன்புற வாசல் வழியாக நேற்று கருப்பு சட்டம் 30 நாள்ல ஒரு குற்றச்சாட்டுனா ரிசைன் பண்ண சொல்றாங்க. அந்த அளவிற்கு கருப்பு சட்டத்தை மாநில சுயாட்சிக்கு எதிராக பிஜேபி தன்னுடைய கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. அண்ணா 1967 அண்ணா அவர்கள் கூறியது போல, தலைவர் அவர்களே தம்பிங்களை அலையுங்கள், தம்பி தலைமை ஏற்கவா, மன்னராட்சியை ஒழிக்க தம்பி தலைமை ஏற்கவா, மதுரை மண்ணிலிருந்து புறப்படுவோம், மதுரையை எப்படி பாண்டிய மன்னர்கள் மக்களுக்கான ஒரு அரசை உருவாக்கினாரோ அப்படி ஒரு அண்ணா அவர்களை கூறியதை போல ஏழைகளுக்கான அரசாக, ஒரு நேர்மையான அரசாக உருவாக்க எங்கள் தலைவரை நாங்கள் அழைக்கிறோம். தம்பி வா, தலைமை ஏற்கவா. நன்றி, வணக்கம்.